நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, மறுபடியும் சமூகத்தில் இந்த நாளிலே நீர் கொண்டு வந்தீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. இந்நாள் வரையிலும் நடத்தின எபினேசர் வருகை மட்டும் எங்களை நீர் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சமாதானத்தோடும் நீ நடத்த போகிறமைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாங்கள் நிற்கிறோம் அப்பா. இந்த நவம்பர் மாதம் 2வது ஆராதனை காணும்படி எங்களுக்கு ஆயுசு நாட்களில் ஜீவனை கொடுத்தீரே ஐயா, உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த 11 மாதம் எத்தனையோ விதத்தில் நாங்கள் பலவீனத்தில் விழுந்தோம், விபத்துல விழுந்தோம், கொள்ளை நோயில விழுந்தோம். ஆனால் என் கர்த்தர் எல்லா விதத்திலும் எங்களை தாங்கி எங்களை தப்பி வைத்து இந்த நாளிலும் கூட உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படிக்காக எங்களுடைய சமூகத்திலே நீர் கொண்டு வந்தீரே ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. சக்கரியா 1ஆம் அதிகாரம், சக்கரியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. சக்கரியா 1 முதல் அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்றால், ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்றும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உன்னிடத்திலே திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க உலகமே எந்த பக்கம் திரும்பி இருக்குது? உலகத்துக்கு பக்கம். நீ ஜனங்கள் எல்லாம் எந்த பக்கம் திரும்பி இருக்கிறாங்க? உலகத்தை நோக்கி இருக்கிறாங்க. ஆமென். உலகத்தின் தேவைகளை நோக்கி இருக்கிறாங்க. ஆமென். உலக காரியங்களை நோக்கி இருக்கிறாங்க. ஆமென். ஆனால் இந்த இடத்துல சக்கரியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வேதம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது, ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள். என் பக்கம் திரும்புங்க, என் சத்தியத்தை பக்கம் திரும்புங்க. ஏன்னா உலக ரட்சகர், உலக மீட்பர், தாயின் கருவிலே உன்னை என்ன உண்டாக்கின தேவன், பெயர்ச்சியில் அழைத்த தேவன், இந்நாள் வரை நம்மை வழி நடத்துகிற தேவன், வருகிற நாட்டில் வழி நடத்த போகிற தேவன். ஆமென். ஆகவேதான் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். நேற்று நம் தகப்பன் தாயோடு கூட குடும்பத்தோடு இருந்தவர் இன்னைக்கு நம்மோட கூட இருக்கிறார். நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பார். ஆமென். நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறது கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா மத்திய 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நோவா காலத்தில் என்ன நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். லோத்து காலத்தில் என்ன நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். ஆமென். யுத்தங்களை காண்பீர்கள், நாடுக்கு நாடு யுத்தங்களை காண்பீர்கள். கொள்ளை நோய்கள் இந்த உலகத்தில் ஜனங்களை அழிக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த மத்திய 24ஆம் அதிகாரத்துல தேவன் வருவதற்கு முன்பதாக நடக்க போற சம்பவங்கள் என்ன என்பதை நாம் வெளிப்படையா இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று யாருக்கும் தெரியாது. யாருக்கு எப்பொழுது கொள்ளை நோய் பிடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. யாருக்கு எப்பொழுது விபத்து வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆமென். அல்லேலூயா. இதிலிருந்தெல்லாம் நாம் விடுபட்டு இந்த வாழ்நாள் பூராவும் கர்த்தருக்குள்ள இருந்தா நாம் கர்த்தருக்கு பக்கம் திரும்ப வேண்டும் என்று சக்கரியா சொல்லுகிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் நீர் அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால்
என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் தேவனை கூப்பிட்டா தேவன் நம்ம பக்கம் வராரு. நம்ம தேவனை விட்டுட்டோம்னா தேவன் வருவாரா? ஆமென். அல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்ட நீய நாமம், தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீய நாமம், தேவனுடைய பரிசுத்தமான சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்கிற நீய நாமம், நம்ம முகம் எப்போது எந்த பக்கம் இருக்கணும்? தேவன் பக்கமே இருக்கணும். நீ தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் உன்னை நோக்கி பார்ப்பார். எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்கள் சூழ்நிலையிலே அவர் பார்த்து மாற்றி விடுவார். அல்லேலூயா. என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் நான் திரும்புவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 31 அதிகாரம். அதற்கு முன்பதாக யாக்கோபு 4 அதிகாரம் 8வது வசனம். James chapter 4 verse 8, page number 315. யாக்கோபு 4 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளை உங்கள் கைகளை. ஏசாயா 31 அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு மன்னிக்கணும். யாக்கோபு 4 அதிகாரம் 8வது வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நாம யாரோடு சேர்ந்து வாழணும்? கர்த்தருடைய வார்த்தையோடு சேர்ந்து நம்ம வாழ வேண்டும். ஆமென். நான் கடந்த வாரம் சொன்ன நியாய பிரமாணத்தை கேட்பதை காட்டிலும் நியாய பிரமாணத்தின்படி நடப்பதே கர்த்தருக்கு பிரியமானவை. முதல்ல சொன்னாரு, என் பக்கம் திரும்பு, நான் அப்பதான் உன் பக்கம் நான் திரும்புவேன். இங்க என்ன சொல்றாரு? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். இன்னைக்கு தேவனை விட்டு விலகி போன எத்தனையோ பேர் நான் இந்த உலகத்தில் நான் பார்க்கிறேன், இந்த இடத்துல பார்க்கிறேன், வெளியில பார்க்கிறேன். தேவனோடு கூட இருந்தவர்கள், தேவனோடு ஐக்கியமாய் சபையில் இருந்தவர்கள், தேவனுக்காக வாழ்ந்தவர்கள், தேவனுக்காக கொடுத்தவர்கள். ஆமென். இன்னைக்கு தேவனை விட்டு விலகி போயிருக்கிற அந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது நமக்கு பரிதாபமா இருக்குது. ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பவர் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனா தேவன் இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? குப்பையா இருக்கும். ஆமென். ஆஸ்தி அந்தஸ்து தேவன் தான் கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு 4 அதிகாரம் 8வது வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நாம் தேவனோடு ஒரு ஐக்கியமா இருக்கணும். தேவனோடு நம்ம எப்பொழுது ஒரு உடன் உறவா இருக்கணும். நாம் எப்பொழுது தேவ வார்த்தைக்குள்ள, சத்தியத்துக்குள்ள, அவருக்குள்ள நாம் எப்போதும் இருக்கணும். ஆமென். நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் அதை நின்று செய்கிறவர் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், திகழ மாட்டேன். என்னுடைய நோய் பக்கத்தில் இருக்குதா, அந்த நோயினால அவன் மரிச்சானா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு அந்த மரணம் வராது. காரணம், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சுகமளிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது அவர் என்ன? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஏசாயா 31 அதிகாரம் 6வது வசனம். ஐசாயா சாப்டர் 31. இது ஒரு பைபிள் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு புரிஞ்ச காரியத்தை நான் பேசிட்டே போறேன். ஏசாயா 31 அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்துல கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். இஸ்ரவேல் தான் யாரு? நீ நான் தான். ஆமென். யாக்கோபின் சந்ததியில் வந்தவர்களே தான் நீ நாமம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு,
என்ன சொல்றாருங்க? ஏசாயா 31 அதிகாரம் 6வது வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரரே, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகிறவர்கள், நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினத்துல திரும்புங்கள். திரும்புங்கள். தேவனை விட்டு விலகி போய் விட்டீர்கள், மறுபடியும் தேவனிடத்தில் நீங்கள் திரும்புங்கள். ஆமென். 430 வருஷமா அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்க வெளியே வரும்பொழுது பொண்ணும் வெள்ளியோட வெளியே வந்தாங்க. ஆமென். ஆண்டவர் ஒருத்தர் வெளியே கொண்டு வர்றாருன்னா வெறுமையா அவர் கொண்டு வர மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை அழைச்சாருன்னா உங்களை வெறுமையா கர்த்தர் வைக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. இந்த 430 வருஷமா அடிமையா இருந்தாங்க ஜனங்க வெளியே வரும்போது அவங்க தரித்திரங்களா வெளியே வரக்கூடாது, ஆசீர்வாதமா வெளியே வரணும். அவனுக்கு தரித்திர வாழ்க்கை வாழ்ந்தது போதும், எகிப்துல அடிமை வாழ்ந்தது போதும் எகிப்துல. இனி நான் அழைக்கிறேன். இனி அவன் வாழ்க்கையில அடிமை இல்லை, இனி அவன் வாழ்க்கையில போராட்டம் இல்லை, அவன் வாழ்க்கையில வியாதி இல்லை, அவன் வாழ்க்கையில கண்ணீர் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்பதாக, அதாவது எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்பதாக வாழ்க்கை பலவிதமான போராட்டத்தில் இருந்தது, உபத்திரத்தில் இருந்தது. ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து. ஆமென். உபத்திரத்தை நான் உங்களை பார்த்தேன், இனி நான் உங்களை அழைக்கிறேன். ஒரு ஆசீர்வாதமான இடத்திற்கு உங்களை நான் அழைக்கிறேன். அந்த அழைத்துக்கு போகும் பொழுது நீங்க தரித்திரங்களா போகாம ஆசீர்வாதத்தோடு இந்த ஏரியா விட்டு நீங்க வெளியே போகணும். ஆமென். எகிப்தில இருந்து ஜனங்க வெளியே வரும்போது எகிப்து வீட்டுல வேலை செய்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அந்த எஜமான் பெண்கள் எல்லாம் அந்த இஸ்ரவேல் பிள்ளைகள் வெளியே போகும் பொழுது அவங்களே நகையெல்லாம் கழட்டி கொடுத்தாங்க, எடுத்துட்டு போங்க அப்படின்னு. யாருன்னா கொடுப்பாங்களா? ஏன்னா அந்த தேவனுடைய வாக்கு தத்துவம். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க அடிமையா இருக்கிறீங்க, இந்த அடிமையில இருந்து நீங்க வெளியே போகும்பொழுது நீங்க வெறுமையா போக மாட்டீங்க. ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை. ஆமென். நீங்க வெளியே போகும்போது பொண்ணும் வெளியோ அப்படியே போவீங்க. அதே போல கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அந்த ஜனங்க தேவனை முறுமுறுத்தாங்க, தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, மோசேயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அடிக்கடி தேவனை முறுமுறுத்தாங்க. ஆமென். கடிந்து கொண்டாங்க. எதுக்கே இந்த ரோட்ல நிக்க வச்ச, நாங்க அங்கேயே மறித்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. பார்வோன் படம் வருது, எதிரில பெரிய கடல். ஆமென். எதிரில பெரிய கடல், எப்படி கடலை கடக்க முடியும்? அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, மோசே நான் அங்கேயே வேலை செய்து இருந்தோமே, ஏதோ கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு இருந்தோமே, இன்னைக்கு பார்வன் வந்துட்டானு, எதிரில கடல் இருக்குது, இப்ப வந்து அழிக்க போறானே, குடும்பமா அழிக்க போறானே, நாங்க ஒரு கால் அங்கேயே இருந்தா கூட அந்த அடிமை தனத்துல நாங்க வாழ்ந்து செத்து இருப்போமே, இந்த வனாந்தரத்தை எங்க சாகடிக்க கொண்டு வந்தாயே என்று இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் மோசே மூலமா என்ன சொன்னாரு? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். நமக்காக ஒரு யுத்தம் செய்கிறவர், நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவர். இப்பேற்பட்ட ஆசீர்வாதமாய் கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்க அவரை விட்டு விட்டார்கள். யார? தேவனை விட்டுட்டாங்க. தேவனை விட்டது நிமித்தம் தான் அவங்க ஒரு கண்ணுக்குட்டியை செய்து அந்த தேவனை வணங்கினாங்களா இல்லையா? வணங்கினாங்களா இல்லையா? இன்னைக்கு பிற ஜாதியெல்லாம் அதுதான் கும்பிடுறாங்க. எது கண்ணுக்குட்டியா செய்து மாட இனி அவ்வளவுதான் மோசன் வர முடியாது, 40 நாள் ஆயிடுச்சு, இனியும் வர முடியாது, நமக்கு ஒரு தேவனை உண்டாக்கவே வேண்டும். அவங்களே ஒரு தேவதை உண்டாக்குனாங்க. ஒரு ஆடு ஒரு மாடு குட்டி கண்ணுக்குட்டியை செய்தானுங்க. அங்கிற எல்லா ஜனங்களும் மூக்குல காதுகிறதெல்லாம் கயிட்டுனாங்க. ஆமென். அதை உருக்குனாங்க, கோல்டுல செய்தாங்க. இன்னைக்கு எல்லா டெம்பிள் எப்படி இருக்குது? அது கோல்டுல இருக்குது. இது எங்க வந்தது? அங்கிருந்து வந்தது. ஆமென். அல்லேலூயா. மோசே ஆண்டவர் 40 நாட்கள் மேல இருக்கும்போது ஒரு ஒளி வரும். ஆமென். சொல்லுங்கம்மா. ஒரு ஒளி பிரகாசம், ஒரு ஒளி வரும். ஆமென். அந்த ஒளியை தான் உணர்த்த கும்பிடுறான். யாரு? 40 நாள் குளிக்காம குளிச்சுட்டு போறாங்க, நடந்து போறாங்க. எங்க அது? அங்க. அது எங்க வந்தது?
பழைய ஏற்பாட்டுல வந்தது அந்த ஒளி பார்க்க போறாங்களா இல்லையா? தமிழ்நாட்டுல மேலெல்லாம் அந்த ஒளி முதல்ல எங்க வந்தது? பழைய ஏற்பாட்டுல வந்தது. அந்த ஒளி தான் கர்த்தர். கையில் தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தும் அல்லேலூயா. அந்த ஒளி, நான் ஒளியா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். எந்த தேவன் சொல்லி இருக்கிறாங்களா நான் ஒளியா இருக்கிறேன்னு? தேவன் சொன்னா நான் ஒளியா இருக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. பாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை வனாந்தரத்துல நடத்திட்டு வந்தானே, ஆசீர்வாதமா கொண்டு வந்தானே, என்ன விட்டுட்டீங்களே, என்ன மறந்துட்டீங்களே. அதான் சொல்றாரு இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகி எடுத்து திரும்புங்க. யாரை விட்டுட்டு போனீங்களே மறுபடியும் அவர் பக்கம் திரும்புங்க. ஆமென். யாரெல்லாம் ஆண்டவர் விட்டுட்டு போனாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? மறுபடியும் ஆண்டவருக்குள்ள வரணும். ஆண்டவர் விட்டு விலகி போயக்கூடாது. ஏன்னா இந்த பந்திய எப்போதும் நம்ம சொல்லுவோம் இல்ல, அப்பத்தையும் ரசத்தையும் வைத்து அந்த நாளில் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? இதை அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு வியாதி வரும், எல்லாம் வரும். தேவனை விட்டு விலகி போனா ஆமென் அல்லேலூயா, முற்றிலும் விட்டு விலகி போன இடத்துல மறுபடியும் திரும்புங்க. விட்டு போனதெல்லாம் எங்க வரணும்? ஆண்டவரை தேடி வரணும். ஆண்டவரை தேடி வரணும். ஆண்டவர் விட்டுட்டார். ஆண்டவர் சொன்னாரு, நீ என் பக்கம் திரும்பு, அப்ப நான் உன் பக்கம் திரும்புவேன். நீ என்ன மறந்துட்டானா உன்னை மறந்துடுவேன். ஆண்டவர் மறந்துட்டான் என்ன பண்ண போறோம்? நம்ம எல்லாம் ஆண்டவரே கை விட்டாங்க என்ன பண்ண போறோம்? முடிஞ்சு சாப்பிடணும். ஏறி நாம ஏறி நிர்மலமாக்கிடுவான். ஒன்னு இல்லாத குடும்பத்தையும் பிள்ளைகளும் நிர்மலமாக்கிடுவான். ஆமென். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு தார்மரா உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. கேட்டாங்களா சபைக்கு போறேன்றாங்க, ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறேன்றாங்க. ஆனா வாழ்க்கை பார்த்தா தேவனுக்கு விரோதமான வாழ்க்கையா இருக்கும். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. மல்கியா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகி நடந்து திரும்புங்கள். யாரை விட்டுட்டு வெளியே போனியோ அந்த பக்கம் வாயா. தயவுசெய்து வாய். தயவுசெய்து இந்த பக்கம் என் பக்கம் வா. என் சத்தியத்துக்குள்ள வா. என் ஆராதி என்னை தொழுது கொள்ளு. என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஆமென். மல்கியா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களிலே தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமலும் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என் கட்டளை கைக்கொள்ளாமல் விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திலே திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திலே திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய பிரமாணத்தை நீங்க விட்டுட்டு விலகி போயிட்டீங்க. தேவனுடைய கட்டளை விட்டு விலகி போயிட்டீங்க. தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி போயிட்டீங்க. தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகி போயிட்டீங்க. ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தை திரும்ப மறுபடியும் வாங்க. என்கிட்ட வாங்க. என்கிட்ட வாங்க. என்கிட்ட வாங்க. என்கிட்ட வாங்க. என்கிட்ட வாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கட்டளைகளை கைக்கொள்ளாமலும் அவளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் பக்கம் இருக்கணும். இப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்துல ரிங் ரோட்ல நான் நின்று பாஸ் ஓட்டுறதுக்கு போனேன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ரிங் ரோட்ல என்ன வண்டி ஓட்டுறானுங்கப்பா. நான் நினைச்சேன், பாரு கர்த்தர் இல்லைன்னா எவ்வளவு சேஃபா வீட்டுக்கு போய் சேர்க்கிறேன். ஆமென். அவங்களே சேர்க்கிறாரு. ஆண்டுக்குள்ள நம்ம இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எப்படி பாதுகாக்குவார்? ஆமென். நம்மளோடு கூட கர்த்தர் எப்படி நம்மளை சுமந்து போவார்? அல்லேலூயா. அல்லேலூயா. என் கட்டளை கைக்கொள்ளாமலும் என்னை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் நான் திரும்புவேன் என்று சேனைகள் கர்த்தர் சொன்னார். யோபு புத்தகம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோபு புத்தகம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. நீ சர்வ வல்லடத்தில் மனம் திரும்பினால் திரும்பவும் கட்டப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தேவனை விட்டு விலகி போன நிமித்தம் எல்லாவற்றையும் நீ விட்டுட்டு இருப்ப. வாழ்க்கையில, குடும்பத்துல, பிள்ளைகள் மத்தியில. ஆமென். திரும்ப நீ ஆண்டவர்
பக்கம் உன்னிடத்தை கொண்டு வந்தா மறுபடியும் எதெல்லாம் விழுந்தையோ அதையெல்லாம் மறுபடியும் கர்த்தர் வாழ்க்கையில கட்ட வைப்பார், கட்ட செய்ய வாய்ப்பார். அதுதான் வேதம் சொல்லப்பட்டது. எடுத்து வாசிங்க யோபு 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீ சர்வ வல்லவரிடத்துல மனம் திரும்பினார். அதாவது நீ இவ்வளவு நாள் தேவனை விட்டு விலகி போயிட்ட இல்லையா, மனம் திரும்பினால் திரும்பவும் கட்டப்படுவீர்கள். அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்கு. பாத்தீங்களா என்ன சொல்றாருங்க? மறுபடியும் நீங்கள் கட்டப்படுவீர்கள். இதெல்லாம் உங்ககிட்ட இதெல்லாம் விலை போனதோ அதையெல்லாம் மறுபடியும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழலிலும் நாம் யார் பக்கம் இருக்கணும்? கர்த்தர் வார்த்தைக்குள்ளே நாம் இருக்கணும். நம்ம கர்த்தர் வார்த்தைக்குள்ள இருக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கும் பொழுது வல்லவர், சர்வ வல்லவர் தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அதான் சங்கீதம் 91 வாசிக்கிறேன் இல்லையா? 91 வாசிக்கிற என்ன வாசிக்கிறார்? 91 கர்த்தர் எப்படி இருக்கிறார் பாரு, அவர் நம்ம பக்கம் திரும்பி வரும் பொழுது. ஆமென். எப்படி இருக்கிறார் பாருங்க. வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து நீ திரும்பி வரும் பொழுது கர்த்தர் எப்படி நடத்துகிறார்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர். உன்னதமான, அதாவது நாம் கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறோம், அபிஷேகத்துக்குள்ள இருக்கிறோம், வல்லமைக்குள்ள இருக்கிறோம், கிருபைக்குள்ள இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தமா இருக்கிறோம். ஆமென். நாம் கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது உதவி செய்யற கரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நாம் கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு அநேக விடுதலை கொடுக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, நமக்குள்ள கர்த்தர் இருந்தார்னா, பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா எவ்வளவு கிரியை செய்யறாரு பாரு. அதான் சொல்றார், என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, மறுபடியும் வாங்க, மறுபடியும் உங்களை நான் கட்டப்படும், உன்னை நான் உயர்த்துறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 55ஆம் அதிகாரம் 7வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 55:7ஆம் அதிகாரத்துல எதை விட்டு திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப திரும்புங்க 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 சொல்றாரு இல்லையா? எதை விட்டு திரும்பணும்? துன்மார்க்கன் தன் வழியையும். ஆண்டவர் கேட்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் சொல்றேன் இல்ல, திரும்புங்க, என் பக்கம் திரும்புங்க, விட்டுட்டு என் பக்கம் திரும்புங்க, விட்டுட்டு என் பக்கம் சேருங்க அப்படின்னு சொல்றாரு இல்ல. அப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி, எதை தான் விட சொல்றாரு தெரியலையா? விட்டுட்டு திரும்பன்றாரு, விட்டுட்டு திரும்பன்றாரு, விட்டுட்டு திரும்பன்றாரு இல்லையா? அவர் திரும்பாமே பார்க்காம திரும்பாமே பேசினுக்கிறாரு இல்ல, சிலுவை பக்கம் திரும்பன்றாரா, எந்த பக்கம் திரும்பன்னு சொல்றீங்க? உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் இல்லையா? திரும்புங்க, என் பக்கம் சேருங்க. என்ன சொல்றாரு? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும், துன்மார்க்கன் தன் வழியையும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவார். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவார். அவர் அவன் மேல் மனதுருகுவார். அவர் மேல் மனதுருகு தம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவான். தம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவான். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருந்திருக்கிறார். அருமையா சொல்றாரு பாருங்க. திரும்பன்னு சொல்றாரு. எதிலிருந்து திரும்பணுமா? துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தை திரும்ப கடவான். அவன் மேல் மனதுருகுவான். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவான். அவர் மன்னிக்கிறதற்கு தயவும் பெருத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம எதிலிருந்து திரும்பணும் கேட்கிறாரு? நம்முடைய துன்மார்க்க வாழ்க்கையிலிருந்து. ஆமென். துன்மார்க்குக்கு எத்தனையோ மீனிங் இருக்குது இல்லையா? துன்மார்க்க தன் வழிகளை, அக்கிரமக்காரன் எல்லாம் அதுலயே அடங்கிடுச்சு. இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வேணும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவன் சொல்றான், ரட்சிப்புள்ள இருக்கிறேன்னு சொல்றான், சபைக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றான், அநேக பாஷை பேசுறேன்றான், உபவாசம் இருக்கிறேன்றான். ஆமென். அவன் வாழ்க்கை பார்த்தா துன்மார்க்கமா இருக்கும். அவன் இதயம் பார்த்தா அக்கிரம சிந்த ஒரு இதயமா இருக்கும். அவங்களதான் நம்மள பார்த்தா இந்த செய்தி காப்பியா நம்மளுக்கு தாயா, வெளியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கே இல்லை. பிற ஜாதி ஜனங்களுக்கு அவர் இந்த சுவிசேஷத்தை கொடுக்கல. ஆமென். முதல்ல போய் எங்க சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னாரு, எங்க சாட்சியா இருக்க சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில சாட்சியா இருக்கணும். எடுக்க முடியுமா அந்த வசனத்தை? அல்லேலூயா. கிறிஸ்துவுல இருக்கிற நீ நாமம்
ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நீ நாம நான் என் மனைவிக்கு நான் சாட்சியா இருக்கு. நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், எனக்குள்ள பொறுமை இருக்குது, கோபம் இல்ல. ஆமென். மனைவி எனக்கு சாட்சியா இருக்கணும். புறப்பட்டு போங்க. முதல்ல சொன்னார், என்ன வசனம் அது? பரிசுத்த ஆவி என்ன அதிகாரம் சொல்லுங்க? அப்போஸ்தலர் 1:8. 1:8. அதுவா? சரி. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் எடுத்துக்கங்க. இப்ப நம்ம எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கைத்த உற்சாகமா தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை நம்ம பேசுறோம். ஆமென். எவ்வளவு கிறிஸ்தவ பைபிள் படிக்கிறது இல்ல, அது படிக்கிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க. காரணம் அவனுக்குள்ள யார் இல்ல. ஏன்னா இந்த வேதம் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டவை. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. தேவன் சொன்னார், எழுதினார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறதுக்கு அந்த பலனை பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து இருக்கிறார். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தாதான் வேத வசனத்தை வாசிக்கணும், நீ வாசிக்கணும், தினந்தோறும் வாசிக்கணும் என்ற ஒரு சிந்தனை கர்த்தர் கொடுப்பார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானது இல்லைன்னா, கர்த்தர் இல்லைன்னா, அவர் கிறிஸ்துவா இருந்தாலும் வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. புரிஞ்சா? ஆமென். எத்தனையோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, யாருன்னா வேதத்தை வாசிக்கிறாங்க? ஆவிக்குரிய சபையில இருக்கிறவங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் வாசிக்கணும் வேத வசனங்களை. காலையில் எழுந்தோன்னு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். ஏன்னா இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் ஆக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏதோ நீ உனக்குள்ள ஒரு மன போராட்டம், உனக்குள்ள ஒரு கவலை, உனக்குள்ள ஒரு வியாதி, அந்த வியாதியில கண்ணில வேலை இருக்கும் பொழுது நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது பயப்படாது, திகையாது, நான் உன் தேவன் அப்படின்னு உனக்கு என்ன நமக்குள்ள படுத்துக்கிற வார்த்தை இதெல்லாம். ஆமென். நம் கண்ணிலை துடைக்கிற வார்த்தை இது. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீ தாறுமாறான வழியில போனா உனக்கு டீச் பண்ற வார்த்தை. போகாதமாக போனா பாதத்துல விழுந்துருவ, போய் விழுந்துருவ. இது சொல்றதுதான் இது சத்தியம். இதுக்குள்ளவே நான் வேலை செய்யும் போது, கம்பெனியில் வேலை செய்யும்போது எல்லாம் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. நான் பைபிள் கொடுத்தேன். சரிப்பா நீ படிப்பா, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவாருன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? இது படிங்க, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். யார் பேசுவாரு? சரி, அவங்க படிச்சாங்க. அவன் துன்மார்க்கன், தாறுமாறான வழியில் இருக்கிறவன், குடிக்கிறவன். அவன் அவன்கிட்ட பைபிளை கொடுத்த படிச்சுட்டே ஒரு மாசம் போது சொன்னா, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. என்ன பேசுனா, நீ குடியை விட்டுடு, துன்மார்க்கனா வாழ்ந்து சாகாத, இந்த பரிசுத்தமான சரித்த ரத்தத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீர் என்னுடைய ஆலயம். பேசினாரா? வேதத்தை வாசிக்க கத்துக்குங்க. அட்லீஸ்ட் வேதத்தை வாசிக்கிறதுனா படிங்க. என்னது அது கரெக்டா? படிங்க. இஸ்லாமியர்கள் எல்லாம் குரானை படிக்கிறதுக்கு படிக்காதவங்க கூட வார்த்தைகளை கத்துவாங்க அந்த குரானை படிக்கிறதுக்கு. நீ கண்ணீரோடு இருக்கும்போது கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுத்தாருன்னா அது நமக்கு தைரியமா இருக்கும். அதுதான் பலப்படுத்துகிற வார்த்தைகள், சுகம் தருகிற வார்த்தைகள், கண்ணீரை துடைக்கிற வார்த்தைகள், நம் வாழ்க்கை வாழ வைக்கிற வார்த்தைகள். தாழ்வான வாழ்க்கையில போகும்பொழுது நம்மை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வரும் வார்த்தைகள். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, எதிலிருந்து அவர் நம்மை விட்டு விலகி போக என்று சொல்லுகிறார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனம், துன்மார்க்கன் தன் வழியை, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான், அவர் அவன் மேல் மனதுருகுவார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டுக்குள்ள வருவோம், திடீர்னு ஆண்டு விட்டு வெளியே போயிடுவோம். திரும்ப ஆண்டு ஏத்துக்குவாரா? ஏத்துக்குவார். ஐயோ, இவ்வளவு பேர் பாவத்தை நான் செய்துட்டேனே, என் ஆண்டவர் மன்னிப்பாரா? மன்னிப்பா. இங்க சொல்ற ரத்தம்
நீ என்ன பாவங்கள், அக்கிரமங்கள், துன்மார்க்க வழியில நீ வாழ்ந்தாலும் நம்ம மனசாட்சி ஏத்துக்குதா? இல்ல. ஓ, இவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறது. கணவனுக்கு விரோதமா, மனைவிக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா, பிள்ளைகள் தாய் தகப்பன் விரோதமா. ஆமென். ஒரு நாள் சில பேர் சொல்றாங்க, இல்ல நான் செய்த பாவத்தை கர்த்தர் மன்னிப்பாரா? சொல்றாங்களா இல்லையா? ஆனா அப்பேற்பட்ட பாவியா நீ துன்மார்க்க வாழ்க்கையில வாழ்ந்து கர்த்தரை விட்டுட்டு நீ வாழ்ந்து நீ மனம் திரும்பி மறுபடியும் நீ கர்த்தர்கிட்ட வரும்போது என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்துல திரும்ப கடுவான், அவர் அவன் மேல் மனதுருகுவான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திலே திரும்ப கடுவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். என்ன தப்பானாலும் அவர் மன்னிக்கிற தேவன். உன் வீட்டுல தகப்பனுக்கு தாய்க்கு விரோதமா நீ எவ்வளோ பாவம் செய்தாலும் இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, இல்ல நான் செத்தா கூட நீ வந்து, ஆமா செத்த ஏன் உட்காந்து பார்த்துருப்பான், என்ன பண்ணுவான்? ஆனா அந்த பொம்பளை சொல்லிச்சேப்பா ரோட்ல, நீ செத்தா கூட வரமாட்டேன், பார்க்க மாட்டேன். வரும், அது பரவாயில்ல. உன் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன். அப்படி யார்தான் அந்த மூஞ்ச பார்க்க முடியும்? அதுதான் ஃபுல்லா கவர் பட்டு பொட்டுட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி மேலே இருக்கும் இல்லையா? அது மேலே உழுதுன்னு எழுந்துன்னு நான் நினைக்கிறேன், எதுக்காக பொட்டி போட்டாங்கன்னா, உழுந்து எழும்போது நெக்லஸ்லாம் கம்பெல்லாம் தூக்கிட்ட மாதிரி இருக்குது, மோதிரத்தெல்லாம் தூக்கிட்ட மாதிரி இருக்குது. அதனால என்ன பண்ணான், இப்பெல்லாம் செத்து போனா யாரும் நம்ப முடியல, புருஷனை நம்ப முடியல. ஏன்னா அவன் குடிக்கிறது காசு வாங்கி போனா மோதிரம்லாம் கட்டிட்டு போய்க்கிறான் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணான், செத்தவன பெரிய பொட்டி போட்டு மூடிட்டான். அட்லீஸ்ட் போகும்போது தான் கொஞ்சம் நெகனா கிட்ட நமக்கு. ஆமென். செத்தாலும் மூஞ்ச வீட்டுக்கு வர மாட்டேன், செத்தாலும் மூஞ்ச நானு பார்க்க மாட்டேன். அப்பா அதுக்கு ஒத்துக்காக இதே உக்காந்துக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கனமா சாவது எனக்கு பிரியமில்லை. எசேக்கியேல் சொல்றார் கர்த்தர், மனம் திரும்பி அவன் பிழைப்பதல்லவா எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நம் துன்மார்க்கத்துல வாழ்ந்த கர்த்தர் நம்ம விட்டு விலகி போயிடுவார். ஆனா துன்மார்க்கம் வாங்கி நம்ம கர்த்தரை விட்டு விலகி போயிருந்தாலும் மறுபடியும் தான் செய்த பாவங்களை கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு கர்த்தர்கிட்ட வரும்பொழுது கர்த்தர் நம் பாவங்களை அவர் மன்னிப்பார். எதையெல்லாம் இழந்தையோ அதையெல்லாம் மறுபடியும் கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எரேமியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். Jeremiah chapter 3 verse 14. ரெண்டு மூணு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். Jeremiah chapter 3 verse 14. வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சீர்கெட்ட பிள்ளைகளே. பாருங்களே, இப்போ என்ன சொல்றார்? சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, நீங்க நிறைய வீட்ல குழந்தைல இருந்து பிள்ளைகளை வளர்க்குறாங்க. ஒரு வாலிப வந்த பிறகு அவன் என்ன ஆயிடுறான்? ஆமென். அல்லேலூயா. சீர்கெட்டு போயிருக்கா இல்லையா? இது நிறைய நான் வாக்கிங் எல்லாம் போகும்போது பார்க்குறேன், சின்ன சின்ன பொண்ணுங்கெல்லாம் டம் அடிச்சுங்குது. என்ன அடிச்சுங்குது? தம்னா தெரியுமா? என்ன இதுமா? கரெக்டா சொல்றாங்க. எங்கன்னா தெரியாத, அதான் சொல்ல ஏதோவா. சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன பசங்க. அதான் எப்படி தெரியுமா? ஒரு சிகரெட்டு, ஒரு டீ, ஒரு போனு, எதனா ஒண்ணு செய்யலாம். எதனா? ஆமா, எல்லாம் 15-16 வயசு பிள்ளைங்க. இந்த சீர்கெட்ட பிள்ளைங்க கர்த்தர் சொல்ற, ஒண்ணு 12 மணிக்கு கூட வந்து சேரும். எத்தனை மணிக்கு? ஒண்ணு போனா 2 நாள் வராது. அவன் தாய் தகப்பன் கடினமா வளர்த்திருப்பாங்க, ஆசீர்வாதம் வளர்த்திருப்பாங்க. இப்ப பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்ற, என்ன சொல்றாரு இந்த இடத்துல? எரேமியா 3:14ஆம் அதிகாரம். சீர்கெட்ட பிள்ளைகளே, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகன். சரி, சீர்கெட்ட பிள்ளைகளே என்னிடத்துல திரும்புங்கள். சிறுவயதுல இருந்த தாய் தகப்பன் கோயில் போனா பிள்ளைங்க என்ன பண்ணும்? தாய் தகப்பன் வீட்டுல துணிந்தா சொல்லுங்க. இன்னைக்கு பிள்ளைகள்லாம் தாறுமாறாய் போவதுக்கு காரணம் பிள்ளைகள் அல்ல,
தாய் தகப்ப ஒழுக்கத்துல வளர்க்கணும். ஆமென். பிற ஜாதி ஜனங்களை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒழுக்கமா இருப்பாங்க. நம்ம ஆளுங்க தான் சுத்தின்னு இருப்பாருங்க இல்லையா? இப்ப கிறிஸ்துமஸ் வரப்போகுது இல்லையா? 1ஆம் தேதியே பாருங்க 50 ஸ்டாரை கட்டுவான். கட்டுறா பாருங்க. அடுத்த மாசம் பாருங்க. அப்ப சாராய் கடை யாருக்காக வச்சுக்கிறான்? டேவிட், தாசு, ஜோசப் இல்ல. ஏன்னா அவர் வளர்ப்பு தகப்பா இயேசு இல்லையா? என்ன பாச உன் பேர் மாத்திரம் இல்லப்பான்னு சொல்றது ஜான் இல்லையா? இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ பண்டிகை நடக்குது இல்லையா? எந்த பண்டிகையாவது பார்ல எதனா கட்டுறானுங்களா? ஒன்னும் கட்டுறது இல்லை. இப்போ 1ஆம் தேதி டிசம்பர் தொடர்ந்தோடனே அவனுக்கு பார் ஓனருக்கு ரொம்ப சந்தோஷம். வரப்போறா இருப்பான். ஹரிதாஸ் வரப்போறார், வருவார். போகும்போது எப்படி போவாருன்னு தெரியாது. யார் இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகள் தான் சீர்கெட்டு போயிருக்கிறாங்க. ஆமென். அப்புறமா வருத்தப்படுறது, ஐயோ அப்படி பிள்ளை அப்படி ஆகி போச்சு, 12 மணிக்கு வருது, 1 மணிக்கு வருது. இருக்கும்போது ஆசீர்வாதமா இருக்கும்போது பணத்தை கொடுக்கும் போது பிள்ளைங்களுக்கு கேட்கறதெல்லாம் குத்துனே இருக்கிறது. ஓ இதை வாங்கிக்க, வண்டி வாங்கிக்க, அந்த சாப்பாடு வாங்கிக்க, அது வாங்கிக்க, இந்த துணி வாங்கிக்க. ஆமென். அல்லேலூயா. அவன் கேட்கறதெல்லாம் செய்யுது. செய் நல்லது. ஆனா அவன் ஆண்டுக்குள்ள நடத்தினியா? தேவனுக்குள்ள நடத்தினியா? சொல்றாரு பாரு, சீர்கெட்ட பிள்ளைகளே. ஆண்கள் பெண்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது திரும்புங்க என்று சொல்லுகிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 17வது வசனம். லெவிட்டிக்ஸ் சாப்டர் 26 verse 17 வாசிங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. 26ஆம் அதிகாரம் 17வது வசனம். லேவியராகமம் 26:17. நான் உங்களுக்கு விரோதமாய் என் முகத்தை திருப்புவேன். உங்கள் சத்துருக்கள் முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள். உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார்கள். பத்தியா பத்தியா? நீ ஆண்டு விட்டு வெளியே போயிட்டு வச்சுக்கோ, உன் வீட்டுக்குள்ள உணர்த்தம் வந்துடுவான். ஆமென். அதான் சொல்ற, என் பக்கத்துக்கும்பா நான் எப்போதும் உங்ககிட்டே இருக்கிறேன்பா. என்னோட பெரியாள் எவனும் உள்ள நுழைய முடியாது, உன்னை நிர்மூலமாக்க முடியாது, எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் கொடுக்க முடியாது. உன் வீடு சமாதானமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். என்ன சொல்றாருங்க? லேவியர் 26:17 நான் உங்களுக்கு விரோதமாய். பத்தியா? ஆண்டவர் பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க அடிக்கடி தேவனுக்கு விரோதமா செய்தாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிற ராஜாக்களுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஒரு அடி வாங்கினா அப்பதானா எனக்கு தெரியும் நீ யாரு கொடுத்தார், சூடு கொடுத்தார். ஆனா ரொம்ப அருமையா இந்த இடத்துல நம்ம அநேக இடத்துல நம்ம வாசிக்கிறோம். எவ்வளவு நல்லவர் பாருங்க கர்த்தர். தேவனுடைய வார்த்தை கேட்காத ஜனங்க பிற ஜாதி பிற ராஜாக்கள் இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். அவனை சும்மா விட்டுப்பாங்க? நம்மள அடி உததான் இருந்திருக்கும். ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே மன உருக்கமா இருந்தார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நம்ம சொல்றேன் உலகத்துல, இவன் சரியில்லைப்பா, இவன் தன் மகன் சரியில்லை, யாரும் ஒருத்தன் தட்டினாதான் சரியாகும். சொல்றமா இல்லையா? இவன் யாருன்னா ஒருத்தன் தட்டினாதான் இவனுக்கு புத்தி வரும். அதேதான் ஆண்டு பண்ணாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, நீ எவனோ ஒருத்தன் தட்டினாதான் நீ என் பக்கம் திரும்புவ, யாந்த பக்கம் திரும்புவ. நம்ம சொல்றோமா இல்லையா? நம்ம பிள்ளைங்க சொல்லிக்கிறோமா இல்லையா? எங்க அடங்கவே மாட்டேன்றாங்க. இன்னொரு சொல்லுவாங்க, அடங்கவே மாட்டேன்றாங்க. 1 மணிக்கு வர்றாங்க, போலீஸ்காரன் தட்டுனா தான் அவன் மாறுவான். சொல்றாங்களா இல்லையா? அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு விரோதமா போனாங்க. பிற ஜாதி இடத்துல கர்த்தர் அவங்க ஒப்பு கொடுத்தாரு, நல்லா கொடுத்தாங்க. அப்போ
கொடுத்தாங்க. அந்த நேரத்திலே கூட ஐயோ என் பிள்ளை எங்க அடிப்படக்கூடாது, திரும்ப அவன் என் பக்கம் வரணும் மனம் துருகிறான். ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு விரோதமா என் முகத்தை திருப்புவேன் ஒன்று சொல்றார். உங்கள் சத்துருக்கள் முன்பதாக முறியடிக்கப்படுவீர்கள். ஆமென். அடுத்த வருஷம் உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார்கள், நீங்க ஒண்ணு இல்லாத ஓடி போயிடுவீங்க. ஆண்டவர் விட்டு வெளியே போனா எத்தனையோ குடும்பங்கள் அப்படி இருந்தது. ஆண்டவருக்குள்ள இருந்தாங்க, ஆண்டவருக்கு இல்லாம போனாங்க. ஆஸ்தி அந்தஸ்தும் இருந்தது, ஆனா அந்த வீட்டுல சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. நான் உங்களுக்கு விரோதமாய், அதனால ஆண்டவர் சொல்றாரு என் பக்கம் திரும்ப, என்னோடு சேர்ந்து வாழு. நீ விட்டுட்டான்னு வச்சுக்கோ, என்ன நிரந்தரமா நீ விட்டுட்டான்னு வச்சுக்கோ. ஆமென். ஆக்சுவலா நான் இன்னைக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் பேசத்தான் நான் வந்தேன். பரிசுத்தமா இருக்கிற இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அநீதியா செய்கிற அநீதி செய்யட்டும். ஆமென். அல்லேலூயா. 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 சரி, எனக்குள்ள ஆண்டவர் எதுக்கு இந்த காலையில பாவிங்களை எதிர்த்துட்டு போனோம் அப்படின்ட்டு நான் அந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டேன். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் யார் பக்கம் திரும்புறதில்ல, கொஞ்சம் ஒன்னு இல்லாத சபைக்கு வருவாங்க. ஆமென். கொஞ்சம் அப்படி உயர்த்து, கொஞ்சம் அப்படி ஆசீர்வாதம் கொடுத்துனே இருந்தா ஒரு வாரம் வரமாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே போனா 2வது வாரம் வரமாட்டாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள வேற எங்கெல்லாம் போயிடுவாங்க, ராயல் சபை பெரிய சபைகளுக்கெல்லாம் போயிடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், அடிக்கடி சொல்வேன், சத்தியம் எங்க இருக்குதோ அந்த ஜனங்க இருக்க மாட்டாங்க. கடைசி நாட்களிலே சத்தியத்தை கேட்டு உணராமல் பின்வாங்குற கூட்டம் அதிகமா இருக்கும். ஆமென். என் கூட்டம் ஏன் இப்படி இருக்குதுன்னா சத்தியம் தான். எத்தனையோ ஊழியக்காரர் வந்து எங்க ஊழியத்தை பார்ப்பாங்க, எங்க செய்தியை பார்ப்பாங்க, நீங்க இப்படியே தான் நிக்கிறீங்க, அதுக்கு தான் நான் வந்துக்கிறேன். மனுஷனை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் வரல. ஆமென். அல்லேலூயா. முதல்ல நான் ஊழியத்துக்கு வரும்போது, நான் சொல்றேன் 2003-4 எல்லாம் வரும்போது ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். ஆமென். அந்த பாஸ்டர் வந்து வெறும் பெண்களை பத்தியே பேசிட்டு இருப்பாரு. அப்பதான் ஜாக்கெட், ஜன்னல் ஜாக்கெட் எல்லாம் வந்துச்சு. என்ன ஜாக்கெட்? ஜன்னல் ஜாக்கெட் எல்லாம் வந்துச்சு. என்னது, பின்னாடி எல்லாம் கண்ணாடிங்க. ஏன்னா பின்னாடி உட்கார அப்படியே தலை வாரிக்கலாம். இப்போ பின்னாடி ஜன்னல்ல கண்ணாடிங்கெல்லாம் இருந்தா இல்லையா, என்ன பண்ணுவான், விடுறா இதெல்லாம் வாரிக்கிறது லேட்டா, மேக்கப் செட்டு தூக்கி வந்தா அந்த பொண்ணு பின்னாடி கண்ணாடி பார்த்து எல்லாம் வாரிக்கும். அவரும் அவங்ககிட்ட தான் பழகுவார். ஓ, நீங்க மறந்தா ஜாக்கெட் போட்டு வந்துடுறோம், ரொம்ப ரொம்ப நல்ல. என்ன வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆமென். நான் பவுல் சொல்றாரு, நான் தேவனையா மனுஷனை யாரை நாடி நான் போதிக்கிறேன். நான் தேவனா மனுஷனை நான் யாரை நாடி போதிக்கிறேன். நான் மனுஷனை திருப்திப்படுத்தினா ஊழியம் செய்தா அது வேஸ்ட் தானே. அதான் நான் உலகத்தை இருந்திருப்பேன் இல்லையா. அதனாலதான் என்னை பார்த்தா யாருக்கும் ஆகாது. ஒருத்தர் எனக்கு ஏத்துனா எனக்கு போதும். என் கர்த்தர் என்ன பார்த்தாருன்னா எனக்கு போதும் இல்லையா. இது வேறு என்ன பேர், இது பேரு அப்ப இது பேசுறதா இல்ல சத்தியம் இல்லாதது பேசுறது? இதேதான். எனக்கு கடிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. சத்தியம் தான் இந்த கடைசி நாட்கள் நிற்கும். வானமும் பூமி அழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாது. அந்த வார்த்தை தான் சொல்லுது இந்த நாளில, நீ என் பக்கம் திரும்பு, நான் உன் பக்கம் திரும்புறேன், நீ என்னோட சேர்ந்தா நான் உன்னோட சேருவேன், என்னை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ. ஆமென். என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு விரோதமா, ஆண்டவரே கை வச்சிடுறேன், திருப்பிடுவேன். நான் உங்களுக்கு விரோதமா என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்கள் முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள். எப்போதும் பிசாசின் போராட்டம் வீட்டில் இருந்தே இருக்கும். அது மாத்திரமல்ல, உணர்ந்து சொல்றாரு என்ன, திரும்ப உங்கள் சத்துருக்கள் முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள், உங்க பகைஞர் உங்களை ஆளுவார்கள். பகைன்னா யாரு? எதிராளிய உன்னை ஆளுவான். அடுத்தது என்ன? அடிப்பார், சத்துருமா ஆளுவார்கள், துரத்துவார்கள், நீ இன்னும் ஒன்னில்லாத நிர்மூலமாக்கிடுவார்கள். ஆமென். அல்லேலூயா. இது நமக்கு தேவையா?
வசனத்தை வாசிங்கம்மா, இங்கிலீஷ்ல வாசிங்க. ஏன்னா நம்ம தேவனை விட்டு விலகி போயிட்டா, நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு நாம் தேவனை மறுதலிச்சா, தேவனுடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொண்டு நீ நாமும் தேவனை மறுதலிச்சா, ஆமென், சத்தியத்தை கீழ்ப்படியாம போனேன்னா அவர் மூஞ்ச மத்து திரும்பிடுவார் அந்த பக்கம். ஒரு முறை அவர் பேச வேற பக்கம் திரும்பிட்டாருன்னா உன் வாழ்க்கையில நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? இதுதான். வாசிங்க வாசிங்க, லேவியர் 26:17 வாசிங்க. I will set my face against you. Against you, அதாவது எதிரியா உன் முகத்தை திருப்புறேன். And you shall be defeated by your enemies. பச்சா எனிமிகிட்ட நம்ம எனிமி போராடத்தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். பிசாசு எதிர்த்து நிக்கதான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். ஆனா பிசாசு உன்னை நிர்மூலமாக்கிடுவான். நான் தான் திரும்பிட்டேன், விட்டுட்டேனே, எப்படின்னா போட அநீதி செய்யலாம். உனக்கு இதுதான் வாழ்க்கை. பரிசுத்தமா இன்னும் பரிசுத்தம் இருக்கிறியா, நான் உன் கொடுக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பலப்படுத்துகிறேன், உன் தேவைகளை சந்திக்கிறேன். என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு விரோதமாய் முகத்தை நான் உங்களுக்கு விரோதமாய் என் முகத்தை திருப்புவேன். ஆண்டவர் திரும்பிட்டாருன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே பார்த்து பார்க்கறாரு. சோ இனி முடியாதுப்பா இவங்கிட்ட. அவர் ஃபேஸ திரும்பிட்டார், அவர் டைரக்ஷனை உங்ககிட்ட இருந்தவர் அப்படி திரும்பிட்டாருன்னா டக்குன்னு யார் வரான் பாருங்க. வாசிங்க. நான் உங்களுக்கு விரோதமாய் என் முகத்தை திருப்புவேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள். உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். துரத்துவார் இல்லாத இருந்தும் ஓடுவீர்கள். துரத்தி அடிப்பானா. ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்தாருன்னா வருவனா ஆண்டவர் துரத்தி அடிக்குவார். இதுதான் வித்தியாசம். ஆமா, துரத்தி அடிப்பான். ஆண்டவர் நமக்குள்ள இல்லைன்னா அவன் நம்மளை துரத்தி அடிப்பான், நம்மளை நிர்மலமாக்குவான், நம்ம குடும்பத்தில் அநேக பிரச்சனை போராட்டங்களை கொண்டு வருவான், சமாதானத்தை எடுத்துருவான், முதல்ல எடுத்துருவான், ஆசீர்வாதத்தை எடுத்துருவான் முதல்ல. ஆமென். பலவிதமான குழப்பங்களை பிள்ளைகள் மத்தியில கொண்டு வருவோம். இதுதான். ஏன்னா இன்னைக்கெல்லாம் பிள்ளைகள் மூலியமா தான் இன்னைக்கு சத்ரு கிரியை செய்யலாம். ஏன்னா வாலிப நாட்களில உண்டாக்கின தேவனை நினைன்னு சொல்லிக்கிறார் கர்த்தர். அவன் நினைக்காம வேற வழியில போனா வாழ்க்கையை வேற மாதிரியா. ஆமென் அல்லேலூயா. தேவன் பக்கம் திரும்பும் கர்த்தர் சொல்லுகிறார். என்னோட சேர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முகத்தை திரும்பிடுவார் வேற பக்கம். இப்படி பார்த்துக்கிறவரை அந்த முகம் திரும்பிட்டாருன்னா, இப்போ உங்க ஆண்டவர் உங்களையே பார்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உன்னை சுற்றி யாருன்னா வருவானா? வரமாட்டாங்க. இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து விலகி போனாருன்னு வச்சுக்கோங்க, உன் ஃபேஸ மறந்துட்டு அப்படி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, போனவன் என்ன பண்ணுவான்? திரும்ப எல்லாம் வந்து உங்களுக்கு சார் அதான் சொல்றாரு பாருங்க. நான் உங்களுக்கு விரோதமா என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்கள் முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள், உங்கள் எதிராளி உங்களை ஆளுவான். யாரு? எதிராளிகள் உங்களை ஆளுவான், பாத்திரங்களை துரத்துவான், உங்களை ஒன்னும் இல்லாத பண்ணிடுவான். இதுக்கு என்ன காரணம்? தேவன் முகத்தை திருப்பது நிமித்தம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். தேவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. எங்க பார்த்தாலும் மரண ஓலைகள். ஆமென் அல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், அநேக பிணங்கள் பூமியில விழும்பொழுது, அதாவது அநேக கழுகுகள் வானத்துல வரும் பொழுது, ஆமென், இந்த உலகத்துல பிரேதங்கள் நம்ம பார்க்குவோம். எல்லாம் சுனாமி வந்தா 1000 பேர் சாகலாம், லட்சத்துல இருந்து செத்து போறாங்க. ஒரு எர்த்குவேக் வந்தா எல்லாம் செத்து போறாங்க. நாட்டுக்கு நாடு விரோதமா, ஜனங்களுக்கு ஜனங்க விரோதமா. அதோட என்ன சொல்ற? ஐயோ, தாய் கொடுக்கிற பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாது, ஐயோ நீ எல்லாம் குட்டி பால் ஆகி போச்சு. இதெல்லாம் என்ன சம்பவம் தெரியுமா? ஆண்டு சீக்கிரமா வரப்போகிறோம். நம்ம ஆண்டு நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். ஆமென். அவர் வருகைக்காக நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆமென். அவர் வருகையிலே நாம் அவரோடு கூட போனோம். ஆமென் அல்லேலூயா. நான் மாத்திரமல்ல,
நம்ம குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் போகணும். ஆமென். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்துல திரும்பு, நான் உன்னிடத்துல திரும்புவேன். நீ என்னிடத்துல திரும்பாம போனா நான் திரும்பிட, வேற பக்கம் திரும்பிடு, என்னோட சேரு, அப்பொழுது நான் உங்களோட கூட சேருவேன். ஆமென். அல்லேலூயா. என் சத்தியத்தின்படி வாழ கத்துக்குங்க, வழியில நடங்க. ஒரு கால் இதெல்லாம் விட்டு நீ விலகி போனேன்னு வச்சுக்கோங்க, என் முகத்தை நான் திருப்பிடுவேன், உங்களை நான் சத்துருக்களுக்கு விட்டுடுவேன். பிசாசு கிட்ட உன் எதிராளிகள் ஆளுவான், வீட்டுல வந்து ஆளுவான், உன்னை தொருத்துவான், நீ ஒண்ணு இல்லாம ஓடுவ. இதுதான் முடிக்கிறது. ஆமென். சக்கரியா 1:3 சொல்லுச்சு இல்லையா? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. சக்கரியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். சக்கரியா 1ஆம் அதிகாரம் 2 வசனத்தை சொல்லி இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என் பக்கம் திரும்பினா நான் அவன் பக்கம் திரும்புவேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீ தேவனை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, தேவனுக்கு சேராம போனேன்னு வச்சுக்கோ, தேவன் வழியில நீ நடக்காம போயிட்டுன்னு வச்சுக்கோ, என்ன சொல்றாரு பார், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 17வது வசனம், நான் உங்களுக்கு விரோதமாய் என் முகத்தை திருப்புவேன், உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள், உன் எதிராளிகள் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார்கள், நீ இல்லாதிருந்து ஓடுவீர்கள். ஆமென். ஒண்ணு இல்லாத போயிடுவீங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம எப்போது யாரை பிடிச்சிக்கணும் கேட்டியா? அப்ப அவர் நம்ம கிட்ட இருக்கிறார். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார், துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார், எதிர்பார்க்கிற முடிவு உனக்கு தருவார், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா தேவனை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, தேவன் பக்கம் திரும்பாம போயிட்டு வச்சுக்கோங்க, தேவனுடைய சத்தியத்துக்குள்ள நீ திரும்பாம போயிட்டு வச்சுக்கோங்க, உன் எதிராளி வீட்டுல வந்துடுவான், உன் பிசாசின் கிரியை வீட்டுக்குள்ள இருக்கும், அவன் வந்துட்டு சும்மா இருக்க மாட்டான், உன்னை துரத்துவான், ஓட ஓட அடிப்பான். ஆமென். எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலே அப்பா உம்மை நோக்கி பார்க்க வேண்டும், உம்மோடு கூட இருக்க வேண்டும். எங்கள் ஆட்சி நாட்டில் இருக்கிற வரையில உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்க வேண்டும், உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள நாங்கள் இருக்க வேண்டும். அப்பா நாங்கள் இதை விரும்புகிறோம், அப்பா நேசிக்கிறோம், நாங்கள் ஒரு நாள் உங்களை விட்டு விலகி போக விடாதபடி எங்கள் முகத்தை உமக்கு மறைக்காமல் உமையே நோக்கிற பிள்ளைகா எங்களை காணும்படி நீ செய்த கிருபைக்காக தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேவனை விட்டு நீ விலகி போகும் பொழுது தேவன் உம்மை விட்டு விலகி போகிறார் என்பதை வேதத்தின் மூலியமாய் நாங்கள் அறிந்து கொண்டோம் கர்த்தா. அந்த விளைவு லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாங்கள் வாசித்தோம். அப்பா இதுவரை எங்களோடு கூட இருந்து எங்களை பராமரித்து எங்களை வழிநடத்தி எங்கள் குடும்பத்தின் மத்தியில சந்தோஷத்தையும் சமாதானம் நீ வைத்தீர், அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு நாளும் எந்த விதத்தில் நாங்கள் உம்மை விட்டு விலகி போய்விடாதபடி எங்களை தொடர்ந்து உடைய பிரசனத்துக்குள்ள, உடைய அபிஷேகத்துக்குள்ள, உடைய வல்லமைக்குள்ள, உடைய கிருபைக்குள்ள, உடைய பரிசுத்தத்துக்குள்ள, உடைய ஆவியனுக்குள்ள எங்களை நடத்தும்படிக்காக இந்த வேளை நாம் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.